அண்மைச் செய்தி. வரும் செப்டம்பர் முதல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்திருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 2500 விட அதிகமாகவும் வழங்கப்பட வாய்ப்புள்ளது எனவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். வரும் செப்டம்பர் முதல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்திருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி சட்டப்பேரவையில் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 2500 விட அதிகமாகவும் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முழு விவரங்கள் என்ன? உணவுப் பொருள் வழங்கல் துறையின் சார்பிலான அந்த மானிய கோரிக்கை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசியிருந்தார்கள். தற்போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவருடைய அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும். அதைவிட கூடுதலாக வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 2021 நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு 3000 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். அதே போல சிறிதாக அந்த தொகையினுடைய அளவு உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த மானிய கோரிக்கையினான பதிலுரையின் போது அமைச்சர் சக்கரபாணி தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு நெல் குவிண்டாலுக்கு வரும் செப்டம்பர் மாதம் முதல் 2500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் இதைவிட கூடுதலாக வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.